ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இது வந்து நாங்கள் ரீசெண்டாக வாங்கின சாம்சங் வாஷிங் மிஷின். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நாங்கள் லெவண்டர் கிரே கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் மிஷினோட பேக் சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் நாங்கள் வாங்கின வாஷிங் மிஷினோட மாடல் நம்பர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ப்ளக் வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அவங்க கொண்டு வரும்போது இதில் அட்டாச் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. இல்லை நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணி வைக்கணும், இல்லை ரொம்ப நாள் ஊருக்கு போகிறோம், எலி வந்து ஏதாவது பண்ணிடும், இல்லை ப்ளக் ஏதாவது ஆகிடும்னா நம்ம எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம ப்ளக்கில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம். இதுதான் வந்து வாட்டர் இன்லெட்டு. நம்ம இதில் தான் வந்து ஓஸை ஃபிட் பண்ணி தண்ணி வந்து இது மூலமாக தான் வந்து மிஷினுக்கு போகும். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கழட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா தண்ணியில் ஏதாவது குப்பை இருக்குது ஏதாவதுனாலும் நமக்கு வந்து இங்கே வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் இன்லெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிஷினில் பேக் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஏன்னா நம்ம தண்ணி வந்து இதில் தான் போகும். இதை க்ளீன் பண்ணும்போது நம்ம பைப் வந்து தண்ணி வராத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை கழட்டி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை இன்சர்ட் பண்ணி திரும்ப நம்ம வந்து வாட்டரை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கழட்டி இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பபிள் டிஜிட்டல் இன்வெர்ட்டர். இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பவர் ஆன் பட்டன். இந்த வாஷிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷன் பட்டன். இது வந்து ஸ்டார்ட் பாஸ் பட்டன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் வாட்டர் லெவல், வாஷ் டைம், ரின்ஸு, ஸ்பின் டைமு, ஸ்பின் லெவல், அது எல்லாமே நம்ம போடுற கிளாத்ஸ் பொறுத்து நம்ம வேணுங்கிற அளவு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நார்மலாக தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இப்போது நமக்கு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் எவ்வளோ வைக்கணும், வாஷ் டைம் எவ்வளோ வைக்கணும், ரின்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸ்பின் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ரின்ஸு, லாஸ்ட்டாக வந்து ஸ்பின். இந்த 3 இதுக்கும் 3 இது இருக்குது. எது பண்ணுதோ அப்போது வந்து அந்த லைட் இருக்கும். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் இதில் வந்து டைம் காமிக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே வந்து வாஷ் டைமிங், ரின்ஸோட லெவலு, ஸ்பின்னோட லெவல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ ரின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 லெவல் வரைக்கும் இருக்குது. ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. எக்ஸ்ட்ரா லோ, லோ, மீடியம், ஹை, எக்ஸ்ட்ரா ஹைன்னு சொல்லிட்டு 5 இருக்குது. வாஷ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 வரைக்கும் இருக்குது. 6லேருந்து 30 வரைக்கும் அந்த 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு டைமிங்லேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ நார்மல் வாஷ்க்கு பார்த்திங்கன்னா 51 மினிட்ஸ் இருக்குது. அதோட வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. வாஷிங் மினிட்ஸ் வந்து 18, ரின்ஸ் வந்து 1. நம்ம ரின்ஸ் சேஞ்ச் பண்ண இதில் டைமிங்கும் மாறும். நம்ம எவ்வளோ அளவுக்கு ரின்ஸ் வைக்கிறோமோ அதை பொறுத்து. ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நம்ம ஃபங்க்ஷன் சைக்கிள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போயிடும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. குயிக் வாஷ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணணும், இல்லை ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கழுக்கு இல்லை, சும்மா ஓரளவுக்கு இது பண்ணால் போதும்னா நம்ம குயிக் வாஷில் போட்டுக்கலாம். இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 39 மினிட்ஸ். இதுக்கு வாட்டர் லெவல் வந்து 6ல் இருக்குது. வாஷ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12, ரின்ஸ் 1ல் இருக்குது. ஸ்பின் ஸ்பீட் வந்து மீடியமில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெலிகேட். அதுக்கு நம்ம வாஷிங் சைக்கிள் கிளிக் பண்ணிக்கிட்டால் நமக்கு டெலிகேட்ஸ் போயிடும். கிளிக் பண்ணியாச்சு. டெலிகேட்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 44 மினிட்ஸ். இதுக்கும் வந்து வாட்டர் லெவல் 6ல் தான் இருக்குது. வாஷ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
1 தான் இருக்குது. 6 மினிட்ஸ் தான் வாஷ் பண்ணணும். டெலிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வெளியே வந்து போகிற ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வாஷ் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்ண நமக்கு டைமிங் மாறும். வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6ல் இருந்துச்சு இல்லையா, நான் இப்போ 7ல் வச்சுருக்கேன். ரின்ஸ் வந்து 2ல் இருக்குது. இதோட ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பெட்டிங். இதில் வந்து பெட்ஷீட்ஸு இதெல்லாமே போட்டுக்கலாம். இதோட டைம் 1 hour 33 minutes. வாட்டரில் வந்து நான் 7ல் வச்சுருக்கேன். வாஷ் வந்து 18 minutes. ரின்ஸ் வந்து 3ல் இருக்குது. ஸ்பின்னும் வந்து மீடியமில் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி கேருக்கு வந்து 1 hour 8 minutes வந்து ப்ரோக்ராம் டைமிங். வாட்டர் லெவல் வந்து 7ல் தான் இருக்குது. நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாஷ் வந்து 18 minutes. ரின்ஸ் வந்து 2 time. ஸ்பின் வந்து மீடியமில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டென்சிவ் கேர் வாஷ் வந்து வரும். ஏன்னா நம்ம பேபியோட கிளாத்ஸ் எல்லாமே நம்ம கேர் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஜீன்ஸ். இதுவும் 1 hour கிட்டத்தட்ட வருது. இதுக்கு வந்து வாட்டர் லெவல் 8. வாஷ் வந்து பார்த்திங்கன்னா 24 minutes. அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரின்ஸ் வந்து 2 times பண்ணும். ஸ்பின் வந்து 3 times. நம்ம ஜீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கையில் வந்து தூக்கி துவைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நிறையா அழுக்கும் ஆகிருக்கும். இல்லை ஷர்ட் பேண்ட்டில் நம்ம கேர் எடுத்து துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம ஜீன்ஸில் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அடித்து துவைச்சி கொடுக்கும். இதனால் நமக்கு ஷர்ட் பேண்ட்டெல்லாம் கையில் துவைக்கிற வேலையும் மிச்சம். ஈஸியாக நம்ம ஜீன்ஸ் மோடில் வச்சு துவைச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் எனர்ஜி சேவிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வருது. இதுக்கும் வாட்டர் லெவல் எல்லாமே சேம் தான். வாஷ் மினிட்ஸ் எல்லாமே. ரின்ஸ் மட்டும் நமக்கு கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அக்வா ப்ரிசர்வ். இது வந்து என்னென்னா அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் இல்லை நமக்கு அர்ஜெண்ட்டாக எடுக்கணும், துவைச்சா மட்டும் போதும், நம்ம அப்படியே எடுத்து காய வச்சுக்கலான்னா இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். இதோட டைம் வந்து 52 minutes. இதில் வந்து இண்டி கொடுக்காது, துவைக்கும் அலாசும் இண்டாது. நாம் வந்து இண்டி காய போகிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து நெக்ஸ்ட்டு ரின்ஸ் அண்ட் ஸ்பின். இதில் என்னென்னா நம்ம அலாசி இன்றது மட்டும்தான். கையில் துவைச்ச துணியை கூட இதில் போட்டு நம்ம ஈஸியாக அலாசி இது பண்ணிக்கலாம். இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 22 minutes தான். ஏன்னா வாஷில் வந்து பார்த்திங்களா எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வாஷ் பண்ணாது. ஒரு டைம் அலாசும் நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பின் வந்து 3 times வந்து பண்ணி கொடுக்கும். 3 தடவை நல்லா அலசி இண்டி கொடுக்கும், புழிஞ்சு கொடுக்கும். நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கோ டப் க்ளீன். இது வந்து கிட்டத்தட்ட 2 hour 19 minutes வரும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கு தான். மந்த்லி ஒன்ஸ் நாம் வந்து இதை க்ளீன் பண்ணணும். இதோட வாட்டர் லெவலும் ஃபுல்லாக இருக்கும், வாஷும் ஃபுல்லாக இருக்கும். ரின்ஸ் வந்து 2 times. ஸ்பின்னும் வந்து நமக்கு ஹை வரைக்கும் இருக்குது. ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் நம்ம போட்டு இந்த ட்ரம்மு வாஷிங் மிஷினெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க அழுக்கெல்லாமே எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பெஷல் பட்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இது இருக்கும். எக்கோ பபிள் இந்த மாதிரி. இப்போ எக்கோ பபிள் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நார்மல்லே செட் பண்ணிக்கிறேன். நார்மலில் வச்சுட்டு எக்கோ பபிள் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் எக்கோ பபிள் மூலமாக. அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நமக்கு எக்கோ பபிள். நம்ம துவைக்கும்போது இந்த இதில் தண்ணி வந்து ஸ்ப்ரே மாதிரி வரும். என்ன ஆகும், இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே ஆகுறப்ப நமக்கு வாட்டர் கண்டென்ட்டும் வந்து லெஸ்ஸாக தான் எடுக்கும் இதில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால. அதுவும் இல்லாமல் நமக்கு சீக்கிரமாகவும் துணியை வந்து துவைச்சி கொடுத்துரும். ஸோ அதனால் நமக்கு டைமும் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்டென்சிவ் வாஷ். இது வந்து நம்ம அழுக்காக இருக்குது இல்லை சேர்த்து துவைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காக இருக்க துணிக்கு, இந்த குழந்தையோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழுக்காகும் இல்லையா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துடும் பேபி கேரில். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்பீட் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக துவைக்கணும், வெளியே போகிறோம், வேகமாக ஒர்க்க முடிக்கணுங்கிறப்ப நம்ம சூப்பர் ஸ்பீட் போட்டுக்கலாம். சூப்பர் ஸ்பீட் போடுறப்ப எக்கோ பபிள் வராது. நெக்ஸ்ட்டு டிலே எண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே போகிறோம், வர லேட் ஆகும்,
அது வரைக்கும் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம டிலே அண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், 2 ஹவர்ஸ் ஆகும். ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ போட போகிறோம், போட்டுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம வரப்போ அது கரெக்டாக ஓடி நிற்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் போதும். அப்போ 1 ஹவர் நம்ம டிலேவாக போட்டுக்கலாம். டிலேவாக போட்டோம் அப்படின்னா 1 ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு ஒர்க்கிங்கே ஸ்டார்ட் ஆகும். அதாவது வாஷ் பண்ணவே அது ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 1லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ஆன்லேயே இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி வரும், கரண்ட் பில் நிறையா வரும்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த லைட் எரியறதுனால நமக்கு ஒன்றும் வர போகிறது கிடையாது. நம்ம மிஷின் ஒர்க் ஆகிற பொறுத்து அந்த டைமிங் மட்டும்தான் நமக்கு வந்து கரண்ட் பில் வரும். ஸோ அதனால் தாராளமாக நம்ம இந்த டிலே அண்ட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிற அளவுக்கு டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 24 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் இது பண்ணால் உங்களுக்கு 1லேருந்து வந்துடும். அவ்வளோதான் இதில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி, இது ஒரு சாஃப்ட் க்ளோசிங் டோரு தான். இது வந்து லிட்டு உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு பயம் இருக்கும், வேகமாக க்ளோஸ் பண்ணும்போது இடிச்சிருச்சுன்னா. இதில் அந்த பயமே வேண்டாம். நம்ம இப்படி இது பண்ணி விட்டுட்டோன்னா சாஃப்டாக வந்து அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிடர்ஜெண்ட். இதில் தான் வந்து நம்ம டிடர்ஜெண்ட் போடணும். இதை இழுத்து விட்டு இந்த 2 இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா லிக்விடு தான் பெட்டர்னு சொல்லுவேன் பவுட்ரு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பவுட்ரெல்லாம் போட்டால் அது கரைஞ்சி வரத்துக்கு லேட் ஆகும் லிக்விடை விட. அது மட்டும் இல்லாமல் அந்த பவுட்ரு வந்து இதாக இருக்குது, கரையலை அப்படின்னா ட்ரம்குள்ளே போயிட்டு நமக்கு படிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மிஷின் ரொம்ப நாளைக்கு வரணும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா லிக்விட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எக்கோ பபிள் இது. அப்புறம் நம்ம கம்ஃபோர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ட்ரெஸ்ஸுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இது இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம வந்து கம்ஃபோர்ட் எல்லாமே விடணும். ட்ரெஸ்ஸு போடும்போதே நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அது கரெக்டாக அலாசும் போது அதிலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே அந்த கஞ்சி பவுட்ரெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாத்ஸ் போடும்போது அந்த கஞ்சி பவுட்ரு எல்லாமே இதில் வந்து நம்ம போட்டுக்கணும். இதில் பாருங்கள், லிக்விட் ப்ளீச் ஒன்லின்னு சொல்லிட்டு அவங்களே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபோர்ட் போடுறதுக்கு சாஃப்ட்னர் டிஸ்பென்ஷன் சொல்லிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயே கம்ஃபோர்ட்டும் போட்டுக்கலாம், அந்த கஞ்சி பவுடர் ரிவைவ் இந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து மேஜிக் ஃபில்டர். நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து இதில் தான் படியும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். இது மாதிரி அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ட்ரம்மு. இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எக்கோ பபிள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எக்கோ பபிளில் எப்படி வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும் அப்படின்னா, இந்த ஹோல் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த ஹோல் மூலமாக தான் நமக்கு வாஷ் பண்ணும்போது வாட்டர் எல்லாமே ஸ்ப்ரே ஆகும். இப்போது நான் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் என் தம்பியோட ட்ரெஸ்ஸு தான், ஷர்ட் பேண்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் தான் போட போகிறேன். ஸோ அதனால் நான் ஜீன்ஸ் மோடில் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டுக்கணும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஜீன்ஸு அவனோட ஷர்ட் பேண்ட்டு தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே போட்டுக்கலாம். மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் எல்லாமே போட்டு லிக்விட் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மிஷின் ஆன் பண்ணி டைமிங் எல்லாம் செட் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ட்ரெஸ் எல்லாமே போட்டாச்சு. லிக்விட் வந்து ஊற்றிக்கலாம். இப்போது லிக்விட் எல்லாமே ஊற்றியாச்சு. அந்த கேப்லேயும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எக்கோ பபிள் மெத்தடும் போட்டிருக்கேன். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ளக் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு
இந்த வாஷிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் மோடு, அதில் வந்து நான் ஜீன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்கோ பபுளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் லெவலு, ரின்ஸு, ஸ்பின் எல்லாமே வந்து வாட்டர் எடுக்கும்போது தான், வாட்டர் இன்லெட்டில் வரும்போது தான் நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்களா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஸ்பின் ஆகும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் லெவல் வரும். வாட்டர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு 59 மினிட்ஸ் இருக்குது. வாட்டர் லெவல் வந்து 7ல் இருக்குது. நான் 8ல் வரைக்கும் வச்சுக்கிறேன், நான் ஜீன்ஸுங்கிறதுனால. வாஷ் மினிட்ஸ் வந்து 18ல் இருக்குது. ரின்ஸ் வந்து 2, ஸ்பின் வந்து மீடியமில் இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து எடுத்துகிட்ருக்கு, நல்லாவே தெரியும். நடுவில் நீங்கள் ட்ரெஸ் ஏதாவது போடணும், இல்லை டோர் ஏதாவது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே அதில் வந்து காமிச்சிடும், டோர் வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ண. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு, மேலே பாருங்கள் டிசி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா, டோர் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து இண்டிகேட் பண்ணணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக டைமிங் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்களா, க்ளோஸ் பண்ணதுமே நமக்கு தண்ணி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு தண்ணி கூட எடுக்காது, அது அப்படியே வந்து பாஸ்டில் நின்றுடும். இப்போ தண்ணிலாம் எடுத்து முடிச்சிருச்சு, வாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தங்க கையில் துவைக்கிற மாதிரியே ஊற வச்சு துவைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா இந்த மேலே பவர் ஆஃப் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆஃப் ஆகிடும். கரண்ட்டு போனால் எப்படி நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுது இல்லையா, அதே மாதிரி இதுவும் கண்டினியூ ஆகிடும். இப்போ நான் 1/2 hour ஊற வச்சுட்டு மறுபடியும் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். 51 மினிட்ஸ் இருந்தது. இப்போ திரும்பவும் ஆன் பண்ணும்போதும் அதே 51 மினிட்ஸ் தான் எனக்கு காமிக்குது. மறுபடியும் வந்து அது வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வாஷ் பண்ணி ரின்ஸும் பண்ணி எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா எப்படி ஸ்பின் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது உங்களுக்கே. அவ்வளோதான். இந்த 2 மினிட்ஸ் நல்லா ஓடி முடிஞ்சதும் நமக்கு அந்த 0ல் வரும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், பிளிங்கிங். அந்த சவுண்டு வரும்போது நமக்கு வாஷிங் எல்லாமே முடிஞ்சது, நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ 0ல் வரும், காமிக்கிறேன் பாருங்கள். 1ல் இருக்குது. அவ்வளோதான். நமக்கு அது ஸ்லோவாகும் போதே தெரியும். அந்த ஸ்பின் வந்து பார்த்திங்களா ஸ்லோ ஆகிடுச்சு, அந்த ட்ரம்மு ரொட்டேட் ஆகிறது ஸ்லோ ஆகிடுச்சு. ஸ்லோ ஆகிட்டு 0க்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். நமக்கு வாஷிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு நீட்டாக துவைச்சி கொடுத்துருச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே காய வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்க வந்து மறுபடியும் அலாசி காய வைக்கணும்னு நினைப்பாங்க. நாங்களும் அப்படி தான் ஒரு தடவை அலாசிட்டு நல்லா புழிஞ்சு காய வச்சுருவோம். ஏன்னா இதில் வரும்போது ட்ரெஸ் ஒன்றோட ஒன்று நல்லா பின்னி இதாகி வரும், சுருக்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் தனித்தனியாக அலாசிட்டு புழிஞ்சு காய வச்சுருவோம். அவ்வளோதான், ட்ரெஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.